Hello friends, welcome to our channel AVP Chemistry class. Today's topic alums. Alums is a double salt. The formula is potassium sulfate K2SO4, aluminum sulfate Al2SO4 thrice, 24 molecule of water. So this is the formula of alum. The name alum is given to the double salt of potassium aluminium sulfate. So potassium aluminium sulfate formula இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்றோம் alum. The general form of alum is ஒரு metal that indicates M. The metal வந்து 2 times இருக்கு. Suppose இப்போ வந்து potassiumனா potassium 2 times K2SO4 வந்து M2SO4 A2SO4 then அடுத்த ஒரு மெட்டல் M2. இந்த ஃபர்ஸ்ட் மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1ல இருக்கணும், +1. அடுத்த ஒரு மெட்டல், அந்த மெட்டல் நம்ம என்னது அலுமினியம், அது எத்தனை டைம் இருக்கணும் 2 டைம். அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. தென் சல்ஃபேட் then 24 molecule of water. ஸோ இதுதான் அதோட ஜென்ரல் ஃபார்ம். ஒரு மெட்டல் அது 2 டைம்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மெட்டல் வந்து இந்த +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், செகண்ட் மெட்டல் 2 டைம்ஸ், அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3, தென் 24 molecule of water. அடுத்து மெட்டல் 1 வந்து மோனோவலண்ட், அதாவது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1 இருக்கனால அதை மோனோவலண்ட் சொல்கிறோம். என்னென்ன மெட்டல் இருக்கலாம்னா sodium ion, potassium ion, lead ion, cesium ion, silver ion, thallium ion, then ammonium ion. Then metal, second இருக்கக்கூடிய metal வந்து 3, அதோட oxidation state வந்து 3. அப்போ trivalent. அது என்னன்னா aluminium 3+, chromium 3+, iron 3+, manganese 3+, then cobalt 3+. The examples என்னென்ன alums இருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். பொட்டாஸ் ஆலம் வந்து பொட்டாஸ் ஆலம், அதாவது இந்த ஆலம்னாலே அதோட காமனாக என்ன இருக்கும்னா சல்ஃபேட் இருக்கும். ஆனால் அந்த மெட்டல் மட்டும்தான் வேரி ஆகும். இப்போ பொட்டாஸ் ஆலம்னா பொட்டாசியமும் அலுமினியமும் இருக்கும் சல்ஃபேட் ஃபார்மில். இதுவும் சல்ஃபேட் தான், இதுவும் சல்ஃபேட் தான். ஓகேவா? அது மாதிரி இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1, இது வந்து +3. இது பொட்டாஸ் ஆலம். அதே தான் குரோமியம் ஆலம். சல்ஃபேட் ஃபார்ம் வந்து காமன் ரெண்டுக்குமே இருக்கும். அடுத்து பொட்டாசியத்தில் குரோம் ஆலமில் பொட்டாசியமும் வரும், குரோமியமும் வரும். இது வந்து பொட்டாசியம் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரோமியம் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது மாதிரி 24 மாலிகுல் வந்து எல்லாத்துலேயும் காமனாக வரும், 24 மாலிகுல் ஆஃப் வாட்டர். தென் ஃபெரிக் ஆலம். ஃபெரிக் ஆலம்னா அமோனியம் சல்ஃபேட், இது வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். தென் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட், இது வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து 24 molecule of water. சோடியம் ஆலம். சோடியம் ஆலமும் பொட்டாசியம் ஆலமும் ஆல்மோஸ்ட் சேம் தான். இந்த பொட்டாசியத்துக்கு பதிலாக சோடியம் போட்டுட்டு சோடியம் சல்ஃபேட், இதுவும் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். அலுமினியம் சல்ஃபேட், இதுவும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ these are the examples of alums. Then alums in general are more soluble in hot water than in cold water. Most of the metal வந்து hot waterல ஈஸியாக soluble ஆகும். வந்து same alums also same இந்த ஜென்ரலாகவே more soluble in hot water than cold water. cold water hot water கம்பேர் பண்ணும்போது hot waterல வந்து ஈஸியாக soluble ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Then alums are crystalline compounds. alums வந்து என்னன்னு சொல்கிறாங்க கிறிஸ்டலைன்னா என்ன, இந்த டைமண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் வந்து கிறிஸ்டல் ஃபார்ம். வந்து அது வந்து ரொம்ப நம்ம பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த கிறிஸ்டல் வந்து நம்மளோட பார்க்கும்போது அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ டைமண்ட் போல் ஆலமும் கிறிஸ்டலைன் காம்பவுண்ட்ஸ். Their aqueous solution is acidic in nature. aqueous solutionனா இந்த ஆலம்ஸ் நம்ம வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா அது வந்து ஆசிடாகவும் பேஸாகவும் இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதுனால வந்து அசிடிக் இன் நேச்சர், இது வந்து வீக் பேஸ். ஸோ இந்த aqueous சொல்யூஷனில் இந்த ஆலம்ஸ் வந்து அசிடிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வென் ஹீட் they lose their water of crystallization. எப்போ நம்ம அதை ஹீட் பண்ணுறோமோ, எதை ஆலமை ஹீட் பண்ணுறோமோ அப்போ அது வந்து அதோட வாட்டர் மாலிகுலை லூஸ் பண்ணிவிட்டு கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ கிறிஸ்டலாக அது ஃபார்ம் ஆகணும்னா அதோட வாட்டர் மாலிகுலை அதை லூஸ் பண்ணணும். ஓகே, தென் ஆன் ரேப்பிட் ஹீட்டிங் they swell up and porous mass burnt alum. அப்போ burnt alum ஃபார்ம் ஆகணும்னா அதை
வந்து நல்லா ரேப்பிட், அதாவது நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது ஸ்வெல்லப் ஆகும். ஸ்வெல்லப்னா அதோட சைஸ்லேருந்து பிக் ஆகும். பிக் ஆகி அதோட மாஸ் வந்து பெரிய பெரிய வந்து போரஸ் மாஸ்னால் பெரிய மாஸ், அதாவது அது இருந்ததை விட அதோட மாஸ்னால் அதோட வெயிட் வந்து அதிகமாகும். ஆகி நமக்கு பர்ன்ட் அலம் கிடைக்குது. ஓகே, அப்போ பர்ன்ட் அலம் கிடைக்கணும்னா அது நல்லா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணி ஸ்வெல்லப்புக்கு அடுத்து பர்ன்ட் அலம் நமக்கு கிடைக்குது. அடுத்து ப்ரிப்ரேஷன் வந்து ஃப்ரம் பாக்சைட்னா என்னென்னா இட்ஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தோட ஒரு ஓர் தான் பாக்சைட். அதோட ஃபார்முலா வந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3. அதை வந்து வாட்டரில் வந்து பாயில் பண்ணுறோம். அதை வந்து ஹீட் பண்ணி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் பாயில் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட்டும் 3 மாலிகுல் ஆஃப் வாட்டரும் கிடைக்கும். இந்த அலுமினியம் சல்ஃபேட் ஆல்ரெடி நமக்கு வந்து இது என்ன பார்த்தோம், பொட்டாஷ் அலமில் K2SO4. அடுத்து இது கூடல இதை வந்து ஆட் பண்ணுறோம். என்னது, அலுமினியம் சல்ஃபேட் Al2SO4 thrice, தென் 24 மாலிகுல் ஆஃப் வாட்டர். இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொட்டாஷ் அலம் கிடைக்கும். ஓகே, இது வந்து 3லேயுமே ப்ளஸ் சைன் போட்டுக்கணும். 2லேயும் ப்ளஸ் சைன் போட்டுட்டு அடுத்து நமக்கு ஃபைனலாக இந்த எல்லா ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த காம்பவுண்ட் பொட்டாஷ் ஆலம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் ப்ரிப்பரேஷன். அப்போ ஃப்ரம் பாக்சைட்னா அலுமினியம் ஆக்சைடை வந்து வாட்டர் வச்சு பாயில் பண்ணும்போது அலுமினியம் சல்ஃபேட் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். ஆல்ரெடி ஐ செட் ஆலம் இஸ் எ ஒயிட் கிறிஸ்டலைன் சாலிட். ஓகே, இது வந்து ஒரு சாலிட் ஃபார்மில் தான் இருக்கும். கிறிஸ்டல்னாலே அது ஒரு சாலிட் தான். ஓகே, ஸோ கிறிஸ்டலைன் சாலிட் அலுமினியம் சல்ஃபேட்டை 6 மாலிகுல் ஆஃப் வாட்டர் வந்து வச்சு ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இது வந்து அக்வஸ் ஆல்ரெடி நம்ம படித்தோம். இது வந்து அசிடிக் இன் நேச்சர் அப்படின்ட்டு. அப்போ வாட்டரில் இதை டிசால்வ் பண்ணும்போது இது ஸ்ட்ராங் ஆசிடாகவும் வீக் பேஸாகவும் மாறும்போது ஸ்ட்ராங் ஆசிட் தட் இண்டிகேட்ஸ் அசிடிக் இன் நேச்சர். Then potash alum K2SO4 Al2SO4 thrice, then 24 molecule of water 500 Kelvinக்கு ஹீட் பண்ணும்போது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட்டு அலுமினியம் சல்ஃபேட்டும் கிடைச்சி இந்த வாட்டர் மாலிகுல் வந்து பிரேக் ஆகுது. திரும்ப இதை ரெட் ஹாட் வச்சு ஹீட் பண்ணும்போது இது பிரேக் ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு 500 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் பிரேக் ஆகுது. அடுத்து ஃபர்தராக ரெட் ஹாட் வச்சு ஹீட் பண்ணும்போது வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் அலுமினியம் சல்ஃபேட்டை பிரேக் ஆகி தனித்தனியாக அடைக்குது. பொட்டாசியம் சல்ஃபேட், தென் அலுமினியம் சல்ஃபேட்டில் அலுமினியம் ஆக்சைடு Al2O3. இந்த வந்து ஆல்ரெடி பார்த்தோம் பாக்சைட். ஓகே, அது வந்து அலுமினியத்தோட ஓர். ஓகே, தென் சல்ஃபேட் கிடைக்குது. தென் வந்து பொட்டாஷ் ஆலமாக அமோனியம் ஹைட்ராக்சைடு கூடலாம் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா பொட்டாசியம் சல்ஃபேட், இந்த அம்மோனியமும் இந்த சல்ஃபேட்டும் சேர்ந்து அம்மோனியம் சல்ஃபேட், தென் வாட்டர் 24 மாலிகுல் ஆஃப் வாட்டர், இந்த அலுமினியம் OHும் சேர்ந்து அலுமினியம் ட்ரைஆக்சைடு. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பொட்டாசியம் சல்ஃபேட், அடுத்து அம்மோனியம் சல்ஃபேட் சேர்ந்து அம்மோனியம் சல்ஃபேட், then the 24 molecule of water, the Al2OH and the AlOH aluminium trioxide. The another properties of alum. Then uses. It is used for purification of water. Water purify பண்றதுக்கு நமக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா alum. It is also used for waterproofing, then textiles. இந்த வாட்டர் ப்ரூஃபுக்கு இந்த ஆலம் யூஸ் ஆகுது. தென் டெக்ஸ்டைல்ஸில் இது யூஸ் ஆகுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் டையிங். அந்த சாயம் போடுறதுலையா இருக்கட்டும், பேப்பர் அண்ட் லெதர் டேனிங். இந்த லெதர் டேனிங்னா அந்த தோல் வந்து இப்போ ஒரு அனிமலை கொண்டு அந்த தோலை நம்ம எடுக்கும்போது அந்த தோல் வந்து நிறையா வருஷம் இருக்கிறதுக்காக அந்த தோலை பதனிடுவாங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அழுகாமல் இருக்கிறதுக்காக. அதில் இந்த ஆலம் வந்து யூஸ் ஆகுது. It is employed as a septic agent to arrest bleeding. அதாவது செப்டிக் ஏஜென்ட்னா வந்து ப்ளீட் ஆகிட்டே இருக்கும்போது அதில் அது செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது என்னது யூஸ் ஆகுது, ஆலம் யூஸ் ஆகுது. அதான் இட் இஸ் எம்ப்ளாய்ட் அஸ் எ செப்டிக் ஏஜென்ட். இது வந்து ஒரு செப்டிக் ஏஜெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுது. எப்போனா அந்த ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணி அதில் செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது செப்டிக் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகுது. ஓகே, ஆலம்ஸ். ஸோ அப்போ இந்த வீடியோவில் ஆலம்ஸோட
ப்ரிப்பரேஷன் என்னென்ன இந்த அதோட ஆலம்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். தென் ப்ரிப்பரேஷன், தென் ப்ராப்பர்ட்டிஸ், தென் யூசஸ் பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.